ஆறுமுகநாதனுக்கு அறுபடை வீடு. ஆறுதலை நீ வேண்டி அவனை நாடு. அவனைப் போல் ஆண்டவனும் உலகில் ஏது. அவனுக்கினை யாருமில்லை என்றே பாடு. ஆறுமுகநாதனுக்கு அறுபடை வீடு. ஆறுதலை நீ வேண்டி அவனை நாடு. அவனைப் போல் ஆண்டவனும் உலகில் ஏது. அவனுக்கினை யாருமில்லை என்றே பாடு. அரோகரா அரோகரா என்றே சொல்லி ஆறுமுக ஆண்டவனின் அருளை பெறுவோம். தெய்வ யானை தாயோடு திருமண கோலம். தந்தையிடம் தரணியிலே திருப்பரங்குன்றம். தீராத வினை தீர்க்கும் புண்ணிய தீர்த்தம். திருமுருகன் அருள் கிடைக்கும் திருப்பரங்குன்றம். ஆறுமுகநாதனுக்கு அறுபடை வீடு. ஆறுதலை நீ வேண்டி அவனை நாடு. அவனைப் போல் ஆண்டவனும் உலகில் ஏது. அவனுக்கினை யாருமில்லை என்றே பாடு. அரோகரா அரோகரா என்றே சொல்லி ஆறுமுக ஆண்டவனின் அருளை பெறுவோம். வதம் செய்து சிரித்த கோலம். சிறப்பாய் காட்சி தரும் திருச்செந்தூர் தலம். சுப்பிரமணிய சுவாமியின் அருள் கோலம். சேவிப்போர் வாழ்வினிலே சேரும் வளம். ஆறுமுகநாதனுக்கு அறுபடை வீடு. ஆறுதலை நீ வேண்டி அவனை நாடு. அவனைப் போல் ஆண்டவனும் உலகில் ஏது. அவனுக்கினை யாருமில்லை என்றே பாடு. அரோகரா அரோகரா என்றே சொல்லி ஆறுமுக ஆண்டவனின் அருளை பெறுவோம். அழகுவேலன் குழந்தை வடிவில் அருள் புரியும் தளம் எங்கள் ஆவினன் குடி. ஆதரவாய் அனைவருக்கும் அவன் இருப்பான். அன்றாடம் பணிந்திடுவோம் அவனடி. ஆறுமுகநாதனுக்கு அறுபடை வீடு. ஆறுதலை நீ வேண்டி அவனை நாடு. அவனைப் போல் ஆண்டவனும் உலகில் ஏது. அவனுக்கினை யாருமில்லை என்றே பாடு. அரோகரா அரோகரா என்றே சொல்லி ஆறுமுக ஆண்டவனின் அருளை பெறுவோம். தகப்பனுக்கு கோடம் சொன்ன சுவாமி மலை. தரணி போற்றும் தங்கவேலன் வாழும் மலை. தாழ்மையுடன் வணங்குவோர்க்கு தடைகள் நீக்கும் தயாகரன் ஆளும் மலை சுவாமி மலை. ஆறுமுகநாதனுக்கு அறுபடை வீடு. ஆறுதலை நீ வேண்டி அவனை நாடு. அவனைப் போல் ஆண்டவனும் உலகில் ஏது. அவனுக்கினை யாருமில்லை என்றே பாடு. அரோகரா அரோகரா என்றே சொல்லி ஆறுமுக ஆண்டவனின் அருளை பெறுவோம். கோபம் தீர்ந்து கோயில் கொண்ட சாந்தமலை. குறை தீர்க்கும் குமரன் தானும் காணிகை மலை. குறவர் குலத்திலக வள்ளியோடு பூவுலகில் மணக்கோலம் பூண்டமலை. ஆறுமுகநாதனுக்கு அறுபடை வீடு. ஆறுதலை நீ வேண்டி அவனை நாடு. அவனைப் போல் ஆண்டவனும் உலகில் ஏது. அவனுக்கினை யாருமில்லை என்றே பாடு. அரோகரா அரோகரா என்றே சொல்லி ஆறுமுக ஆண்டவனின் அருளை பெறுவோம். ஔவைக்கு அருள் புரிந்து அமர்ந்த மலை. அழகர் மலை என்று கூறும் பழமுதிர் சோலை. கணபதியின் கருணை வேண்டி அழைத்த மலை. கண்மணியாய் அனைவரையும் காக்கும் மலை. ஆறுமுகநாதனுக்கு அறுபடை வீடு. ஆறுதலை நீ வேண்டி அவனை நாடு. அவனைப் போல் ஆண்டவனும் உலகில் ஏது.
அழகர் மலை என்று கூறும் பழமுதிர் சோலை கணபதியின் கருணை வேண்டி அழைத்த மலை கண்மணியாய் அனைவரையும் காக்கும் மலை ஆறுமுகநாதனுக்கு அறுபடை வீடு ஆறுதலை நீ வேண்டி அவனை நாடு அவனைப் போல் ஆண்டவனும் உலகில் ஏது அவனுக்கினை யாருமில்லை என்றே